ஆக்சுவலி பார்த்தா சென்னையில பிப்ரவரி 2025 7 and 8ல காமிக் கான் நடக்க போகுது. ஸோ அந்த காமிக் கான்காக நாங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்காக கிவ்அவே டிக்கெட் வந்து கொடுக்க போறேன். ஸோ யாருக்கும் டிக்கெட் வேணுமோ அவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைக் பண்ணிக்கணும், கமெண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ இல்ல, மோஸ்ட்லி இனிமேல் போற எல்லா வீடியோக்கும் இந்த ரூல்ஸை பண்ணிக்கணும். ஸோ அப்பனா தான் நான் வந்து அந்த கிவ்அவே அவங்களுக்கு வந்து கொடுப்பேன். அதுவும் 3 பேருக்கு மட்டும்தான். ஸோ சீக்கிரமா அந்த காமிக் கான் டிக்கெட் வந்து புக் பண்ண பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்கும்போது கெஃபே நோ கார்டன்ஸ் அப்படின்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான். ஸோ மறக்காம பண்ணுங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாரும் காமிக் கான் வரதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ மறக்காம அதுமே பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கராத்தே பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு மட்டும் தான் நம்ம ஹீரோவோட 2 வயசு சின்ன பொண்ணா இருக்கு. மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1 வயசு 2 வயசு ஏஜ் ஓல்டரா தான் இருக்காங்க நம்ம ஹீரோவோட. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே, நீங்க இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுக்காக நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும், கெஃபேவை ரன் பண்ணி ஆகணும், அதுக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த ரிகோன்ற பொண்ணு என்னன்னா வேலை பார்த்தா நெக உடஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏமின்ற பொண்ணு என்ன, நான் வேலை பார்த்தாலே அழுக்காயிரும், சோ அதனால நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிகராகிக்கு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்லி தெரிய மாட்டேங்குது, அதுவே வாய்க்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. அக்கானே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லோ பிளட் பிரஷர் இருக்குப்பா, அது மட்டும் இல்லாம நான் வேலை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கு. கடைசியில அந்த பிங்க் மண்டை என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, எங்க பாரு எனக்கு வேலை எல்லாம் பார்க்க முடியாது, வாங்கியில அதுவும் கண்டிப்பா பார்க்க முடியாதுன்ற மாதிரி திமிரா சொல்லுது பாருங்க. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டுட்டு இதெல்லாம் கண்டிப்பா காடஸே கிடையாது, எனக்குன்னு எங்க இருந்து அந்த டெவலுக்கு எல்லாம் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இத்தனால எப்படி சர்வைவ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆக்சுவலி கிராண்ட்மா இருக்காங்கல்ல, பாட்டிமா இருக்காங்கல்ல, பாட்டிமா தான் இவங்க 5 வரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னே மாதிரி எல்லாம் இல்லைங்க, இந்த பாட்டிமா எங்களுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா, எங்களை துணி துவச்சு கொடுப்பாங்க, எங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, பத்ததுக்கு கெஃபே ரன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு செம காண்டாகுது. என்னன்னு பார்த்தா அப்ப என் பாட்டிமாக்கு டிக்கெட் போட்டு கொடுத்ததே நீங்க தான் போலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவங்களோட ஒர்க்கையும் சேர்ந்து பண்ணதால தான் பாட்டிமா சீக்கிரமே இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறான் பாருங்க. இதை கேட்டு அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. இல்ல நாங்களுமே அப்பப்போ ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் மேலே பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒர்க் பண்றாங்க, பட் நம்ம ஹீரோ கீழே வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்காங்க. அதுக்கு தான் எல்லாருமே காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இனிமேலும் அப்படிதான் இருக்கணும், இனிமேலும் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாங்க இனிமேல் உனக்கீழ வந்து ஒர்க் பண்ணா எங்களுக்கு வந்து பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணுவோம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அந்த சிகராகின்ற பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எனக்கு அதெல்லாம் வேணும், நான் ஒர்க் பண்றேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இதை கேட்டு எல்லா பொண்ணுங்களுமே அந்த கிரீன் கலர் மட்டும் சிகராகி இருக்குல்ல அது மேலே கேட்ட பாக்குறாங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பிடிக்காது, எல்லாருமே ஈக்குவலா ஒர்க் பண்ணணும், சோ ஈக்குவலா பேமெண்ட் நானுமே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே அந்த பொண்ணு மேல எல்லா வேலையும் தலையை கேட்ட பாக்குறீங்க, பட் எனக்கு எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி அன்ஈக்குவல் ட்ரீட்டிங் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி நம்ம ஹீரோமே கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான். சோ எல்லாரும் இன்னைக்கு போய் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிகோன்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது கிளீன் பண்ற இவ்வளவு கடுப்பா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏமின்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் கிளீன் பண்றத விட பாத்ரூம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கா, கிட்டத்தட்ட ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கா சொல்லலாம். இவனு ஹீரோவும் ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டமே கத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த அகான் என்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்புறம் இவங்க எல்லாரையும் விட ஒழுங்கா ஒர்க் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சிகராகி இருக்குல்ல, அவங்க மட்டும் தான் ஒழுங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம அது பிங்க் மட்டும் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எங்க பாரு நீ புலம்புறது ஒழுங்கா கேக்குது, ஒழுங்கா தரையை சேர்த்து தோற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பல, நானே மூஞ்சியை வச்சு தோறப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனை பார்த்து சைட் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரிகோமே பாத்தீங்கன்னா லைட்டா வந்து போட்டு விட்டுறா. பட் உண்மையில ஹீரோ சைட் அடிக்கல. இதை கிட்ட அந்த பொண்ணுமே பிளஷ் ஆயிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படியில தொடச்சிட்டு இருக்கால. சோ அவளுமே வந்து ஸ்லிப் ஆகுறா. பட் ஸ்லிப் ஆனது பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஹீரோட மூஞ்சிலே மிதிச்சிடறா. என்ன செத்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா நம்மளும் சாவடிக்காம அவன் சாக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிங்க் மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. சரி ஓகே நான் போய் துணி துவைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா கேர்ள்ஸோட துணி அவனோட துணின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் ஒன்னா போட்டு துவைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி எனக்குமே ஒண்ணு புரியலங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுகளுமே என்ன சொல்லிட்டுனா எதுக்கு எல்லா துணியும் ஒன்னா போட்டு துவைச்சா பாய்ஸ் துணி தனியா துவைக்கணும், கேர்ள்ஸ் துணி தனியா துவைக்கணும் சொல்லிருக்காங்க. பட் நம்ம ஹீரோமே ஒரு வேல்யூபிளான ஒரு ரீசன்ல சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கரண்ட் சேவ் பண்றதுக்கு ஒன்னா துவைச்சா கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸுமே ஆப்போசிட் பண்றாங்க. சரி ஏதோ தப்பு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே புரிஞ்சுக்கிறான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலதான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து சாரி கேட்டுக்கிறான். சரி சாரியில வேணா உனக்கு பனிஷ்மெண்ட் நீ தான் கெஃபே கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மறு பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெஃபே கிளீன் பண்ற வேலையை பாத்தீங்கன்னா அந்த பிங்க் மண்டியுமே நம்ம ஹீரோ மேல வந்து கெட்டி விட்டுருச்சு. சோ ஹீரோமே பாத்தீங்கன்னா என்னதான் அந்த கேர்ள் வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க, இப்ப நான் வந்து கடைசியில இந்த கெஃபே கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல நான் தான் மாஸ்டர் ஆக போறேன், சோ நானே கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பழைய காஃபி மிஷின் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி காலத்துல வந்து காஃபி மிஷின் இருக்கும் போல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீஸ் மாத்திருப்பாங்க. அந்த ஹீரோமே சொல்லியிருப்பாங்க அந்த காஃபி மிஷினை மாத்திடலாமான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த பாட்டிமா வந்து அவங்க சென்டிமெண்ட் நல்லா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. நீ என்ன அந்த பார்த்துட்டு இருக்காங்க பாட்டிமாவோட ஃபேவரட் காஃபி மிஷின் மாதிரி அந்த சிகராகி பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாரு என்கிட்ட மட்டும் எதுக்கு நீங்க ரொம்பவே மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லா பொண்ணுங்களும் ஏதோ இனிய மனுஷனா கூட மதிச்சு பேச மாட்டேங்காங்க. பட் இருந்தாலும் அவங்க
அவங்களும் தப்பு சொல்லல. பட் நீங்க மட்டும் ஏன் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல எனக்கு வந்து யாரையுமே இப்படி நார்மலா பேசி பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் நானும் ஃபேமிலி தான். ஸோ என்கிட்ட இன்ஃபார்மலா பேசணுன்ற எந்த அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம மத்தவங்க வேலையும் எப்பயுமே நீங்களே தூக்கி போட்டு செய்யாதீங்க, அது உங்களுக்கே டேஞ்சரா வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நாங்க டின்னர் ரெடி பண்ணிட்டோம், ஸோ எங்க கூட வந்து சாப்பிடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்க வந்து தனியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ தானே சொன்ன ஃபேமிலின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபேமிலினா ஒன்னா தான் டின்னர் சாப்பிடணும், ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு போயிருது. ஸோ எல்லாரையும் பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க உள்ள அந்த ரிவோ அண்ட் பிங்க் மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னா சாப்பிடுறது ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மனசு மாறுறான் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு மனசு மாறினான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீன் குளிக்க வந்துட்டான் பாருங்க. ஸோ குளிக்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்கு அந்த பிங்க் மண்டியுமே வந்துருது. ஏமா நான் தான் லைட்டை போட்டிருக்கேன்னு தெரியுது, உள்ள எதுக்குமா கதவு திறந்து வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கேட்கறான் பாருங்க. இதை கேட்டுட்டு அந்த ஏமின்ற பொண்ணு இருக்குல்ல, ஐ மீன் கராத்தே பழகின பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஓ மேலதான் தப்பு, வெளியே போர்டு போட்டு அந்த போர்டை நீ வந்து மாற்றணும், பாத்ரூம் இன் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் அந்த ஏமின்ற பொண்ணுட்டு அடி வாங்கலாம்னு சொல்லலாம். ஸோ அப்படியே மாறினால வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் கேஃபே ஓனர், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து பிரிச்சு கொடுத்துட்றேன். அந்த நேரத்தில் இந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு, உனக்கு முதல்ல காஃபி போட தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஏன் காஃபி தானே, எனக்குலாம் எப்படி நல்லா காஃபி போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவன் போட்ட காஃபி இது வரைக்கும் இவன் மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்பயுமே காஃபி போட்டு என்னோட திறமையில எப்படி விழுகிறீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடுக்குறான் பாருங்க. பார்த்தா காஃபி போட்டதெல்லாம் நல்லா தான் போட்டான், பட் காஃபி டேஸ்ட் தான் கண்ட்ராவியா இருக்கு. நீ நார்மலா போட்டா ஓகே தான், ஆனா ஒரு கெஃபே ரன் பண்ற ஓனர் நீ, அதுக்காக இந்த டேஸ்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கரிச்சு கொட்டி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மீன் உங்க பிரைடு வந்து நீ வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க, நீங்க வந்து பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அவங்க எல்லாருமே உண்மையா சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீனுக்கு எப்படி காஃபி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ காஃபி வந்து பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் கத்துட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட புலம்பிட்டே போட்டுட்டு இருப்பான் பாருங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காஃபி உருப்படியா வராது, அவங்க பாட்டிமா போட்ட அளவுக்கு டேஸ்ட் கூட இல்லையோ அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு அந்த அக்கானின்ற பொண்ணுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணுமே என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்கே பாருங்க எனக்கு வந்து நான் காஃபி வந்து போட போறேன், நீ வந்து புலம்பிக்கிட்டே இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காசு கொடுத்துட்டு காஃபி போட போறாங்க பாருங்க. இங்க பாரு பாதி காசு பே பண்ணிருக்கா, காசு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம நீ போடுற காஃபி எனக்கு, சோ எனக்கு அந்த காஃபியில இன்னொரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. சரி ஓகே, ஒருத்தங்க கிட்ட நீ வந்து ரெக்வஸ்டா கேட்கும் போது ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கணும். ஸோ ப்ளீஸ்ன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு காஃபியே வேணான்னு சொல்லிடுறான். பட் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கானின்ற பொண்ணு மேலே காஃபி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அதை குடிச்ச ஒரு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கிராண்ட்மா, அதாவது நம்ம பாட்டிமா போட்டு கொடுத்த காஃபி மாதிரியே இருக்கு. உண்மையை சொல்லி எங்க கிராண்ட்மாவோட காஃபி மாதிரியே இருக்கு. ஸோ இதை கிட்ட அந்த அக்கானே பொண்ணுமே, ஆமா இது கிராண்ட்மாவோட ரெசிபி தான், நான் டெய்லி நைட் இங்க வந்து தங்குறதுனால கிராண்ட்மா வந்து எனக்கு அடிக்கடி போட்டு கொடுப்பாங்க, நானுமே அப்படியே கத்துக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த அக்கானின்ற பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு. உனக்கு வேணுமா அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க பாருங்க. பட் நம்ம ஹீரோக்கு வந்து ஏமா எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் சரி ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க தெய்வமே அப்படின்னு மாதிரி சொல்லி நார்மலா கேட்கறான் பாருங்க. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு மேனு அதெல்லாம் சொல்லியிருக்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன், உங்ககிட்ட கேட்டது ஏன் தப்பு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கிளம்ப போறேன். இல்ல சும்மா விளாண்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து சாரி கேட்கும் போதோ இல்ல ரெக்வஸ்ட் கேட்கும் போதோ உன் ஃபேஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே உன் ஃபேஸ் கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோமே பிளஷ் ஆகுறான். அதை கேட்டுட்டு இந்த பொண்ணு நம்ம கிட்டே விளையாடுது, அதனால நம்மளும் இந்த பொண்ணு நீங்க ஸ்மைல் பண்ணும்போது கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு மேல உண்மையிலேயே தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நார்மலாவே எடுத்துக்கிச்சு சொல்லலாம். பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வெளியே தான் நார்மலா எடுத்திருப்பாங்க. உள்ளக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கன் என்ற பொண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளஷ் ஆயிருக்கும் நம்ம ஹீரோ சொல்லும் போது. இப்போ நம்ம ஹீரோமே குளிச்சிட்டு இருக்கான் பாருங்க. குளிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நான் தான் வெளியே போர்டு போட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஏமின்ற பொண்ணுமே உள்ள வந்துட்டு இருந்துச்சு. என்ன தைரியம் தான் நான் குளிக்கும் போது வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நான் தான் போர்டை போட்டு தான் உள்ள வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல இன்னொரு பாத்ரூம் கேட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அப்படி மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே அந்த ரியோன்ற பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ரியோன்ற பொண்ணுமே என்ன சொல்லிட்டு, என்ன இது டேட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எது டேட்டிங் வாங்க கூட கண்டிப்பா வந்து வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்க மீட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். சோ சப்ளை வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ பிசினஸ் பார்ட்னர்ஸா, பரவாயில்லையே, ஒரு மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன எதுக்கு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டா, அக்கானவே சத்தியமா கூப்பிட முடியாது, அது மட்டும் இல்லாம அது எக்ஸ்பிரஷனும் இருக்காது, பேசவும் செய்யாது முழுசா, முன்னாடியே சொல்லவே தேவையில்லை, சும்மாவே சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த சிகராக்கிக்கோ சத்தியமா கூப்பிடவே முடியாது, அவங்களும் பேசவே மாட்டாங்க. அதே டைம்ல ஏமியை பத்தி சொல்லவே தேவையில்லை, நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செய்யும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பேசுறதுக்கு சரியான ஆள்னா அது நீயா தான் இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா ரியோ வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட காஃபி பீன் வந்து ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஃபேமிலியா தானே, நான் ஒன்னு சின்ன வயசுல பாத்திருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பேசுற மாதிரி பேசுறான். பட் அவங்க கிட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாதிரி ஒரு ஃபேமிலி
மாதிரி பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஹோன்ற பொண்ணு தான் பேசிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு உண்மையிலே நமக்கு வந்து பேச தெரியலையா, என்னதான் அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ரிஹோன்ற பொண்ணு எல்லாரையும் நல்லா பேசிட்டு இருக்கா, நம்ம கிட்ட மட்டும் ஏன் இவங்க எல்லாமே கோவமா கரிச்சு கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஹோமே பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ இப்படி எல்லா கஸ்டமர்ஸையும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா எங்க எல்லாம் முடிஞ்சல அப்படின்னு கேட்கும்போது இல்ல இன்னும் ஒரு ஆள் வந்து பெண்டிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கடான்னு பார்த்தா கோவிலுக்கு தாங்க போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு என்ன கோவிலுக்கு வந்து கேட்டிருக்க, இங்க யார்ட்ட போய் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா இங்க கடவுள்கிட்ட தான் போய் கேட்க போறோம், உங்க பாட்டி தான் சொல்லியிருக்காங்க. எந்த வேலை ஆரம்பிக்கும் முன்னாடியும் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றோமோ இல்லையோ கடைசியில கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை வந்து போட்டு வைப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே சொல்லியிருப்பாங்க போல. அதனாலதான் நானுமே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டிடியூட மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஹோமே பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா நீ வந்து கெஃபே ஓனர்னு சொல்லிட்டு பேர்ல மட்டும்தான் இருக்கு, பட் யார்ட்டுமே பேசின விதம் சரியில்லை. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா கண்டிப்பா கெஃபே இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். நீ ஏன் உன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கவே மாட்டீங்க, எதுக்கு ஒரு ஏர் ஹெட்டாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஹோன்ற பொண்ணுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பத்தி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறா. இப்போ ஹீரோமே புரிய வருது. என்னன்னு பார்த்தா ஒருத்தவங்க கிட்ட ரெக்வஸ்ட் கேட்கும்போது ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே பார்த்தா ஆர்டர் போற மாதிரி கேட்பான். ஸோ அவங்க கிராண்ட்மா பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உண்மையிலே நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாரி நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறான். இதை கேட்டு அந்த பொண்ணுக்குமே நம்ப முடியும், என்ன இவன் உடனே சாரி கேட்டா, என்ன இவன் உடனே ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே கிளம்பி போறான் பாருங்க. எங்கடா போறான் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நம்ம பிசினஸ் பார்ட்னர் இருக்காங்களா எல்லாருமே நான் போய் திரும்பி போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம தான் அவசரமா படி தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ படியில் நடக்கும்போது கேட்கறா பாருங்க. அது மட்டும் இல்லாம பிளஸ் பண்ணிட்டு கேட்கறா பாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னது இவன் பிளஸ் பண்ணிட்டு கேட்கறான்னு சொல்லிட்டு இவனுமே பிளஸ் ஆயிட்டு அப்படியே தடுக்கி விழுந்துடுறான். தடுக்கி விழுந்ததுக்கு அப்புறம் ஏன்டாடி நான் சாரி கேட்டாலும் இப்படி உனக்கு பேட் லக்கா வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்குமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நியூ இயர் விஷல என்ன வந்திருக்கும்னா ஜப்பான்ல ஒரு ஃபேவரட்டான காருங்க நியூ இயர் விஷ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லக்கு பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லக்ல என்ன வந்திருக்குன்னா உங்களோட லைஃப் பார்ட்னரை இந்த வருஷம் மீட் பண்ணுவீங்க, லவ் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாம எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், புதுசா ஒரு ஹோம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையா இருக்குமோ அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இவன் எனக்கு லைஃப் பார்ட்னர் வரதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்லைன்ற மாதிரி அந்த ரிஹோன்ற பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் இந்த இடத்துல முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.